வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங்கில் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட 4 முட்டையும் கொஞ்சமாக தேங்காய் பாலும் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. நீங்கள் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்காக பீட்டர் வச்சு பீட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக முட்டை இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் இப்போது இந்த முட்டைக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்வீட்டுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம், சீனி கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். நான் வெல்லம் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக புட்டரிப்பில் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ எது வச்சு செஞ்சாலும் நம்ம கடைசியாக கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை எல்லாத்தையுமே நான் நல்லா கரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கிடுறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய ஸ்வீட் போடுற மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் நல்ல தித்திப்பாக இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சீனி வெல்லம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டோம். நல்ல ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் நான் ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ இதை திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ நம்ம ரெண்டையும் ஒரே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மிக்சரில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம். அதனால இதை நல்ல ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ண முட்டையிலையும் திட்டு திட்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்போதும் போல் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாண்ட் வச்சு வைக்கும்போது தண்ணி கொதிக்கிறதுனால இந்த பவுல் ஷேக் ஆகாமல் இருக்கும். அதனால் ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம கவுத்திடலாம். ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும். இது நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டூத்பிக் இல்லை கத்தி வச்சு லேசாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, thanks for watching this video. Don't forget to subscribe our channel. நன்றி, வணக்கம்.